ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை குஸ்கா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர். தாளிக்கிறதுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றி நெய்யை ஊற்றி 2 ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், 2 பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். போட்டு நல்லா வதக்கணும். நல்லா செவக்க வதக்கிட்டு எடுத்து வச்சிருக்க 2 தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். இது நல்லா நம்ம வதக்கறதுல தான் நல்லா ஃப்ளேவர் வரணும் நல்லா. அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க பாஸ்மதி அரிசி 2 டம்ளர் எடுத்து வச்சிருக்கிறோம். அது 1 டம்ளருக்கு 1 1/4 டம்ளர் பாஸ்மதி அரிசி போட்டு நல்லா ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு தம் போட்டோம்னா, நல்லா அருமையான வெள்ளை குஸ்கா ரெடி. பாருங்க வெள்ளை குஸ்கா ரெடி. அருமையான வெள்ளை குஸ்கா ரெடி.